நான் கேட்டதுக்காக அவர் எனக்காக செய்யாத விஷயம்னு எதுவுமே இல்லை. நான் ஒரு விஷயம் பண்ணா அது சரியாதான் இருக்கும்னு என் மாமா என்ன முழுசா நம்புவாரு. அந்த நம்பிக்கையில இப்பவும் நான் சொல்றத அவரு புரிஞ்சுப்பாருன்னு நம்புறேன். மாமா, இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்க மாமா. ஏன்னா கண்மணி வேற ஒரு பையனை காதலிக்கிறான் மாமா. என்ன கண்ணு சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமாப்பா, கண்மணிக்கு இந்த விஷயத்த சக்திவேல் மாமா கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அதனால தான் நாங்கள் 4 பேரும் அவர்கிட்ட பேசலான்னு போனோம். என்ன கண்ணு இதெல்லாம்? என்னால் நம்பவே முடியலையே. அந்த பொண்ணு வேற ஒரு பையனை காதலிக்குதா? ஏன் கண்ணு, நிச்சயதார்த்தம் நடக்க போது இந்த நேரத்தில் வந்து பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு தான் சொல்லுதுன்னா நீங்களும் போய் அவர்கிட்ட சொல்ல போறீங்களா? கண்ணு, காளிங்கரையா இந்த கல்யாணத்தை விமர்சையா நடத்தும் நினைச்சிட்டு இருக்காரு. ஊரையே கூப்பிட்டு திருவிழா மாதிரி நடத்திட்டு இருக்காரு. ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாம்பூல தட்டு மாத்த போறாங்க. இந்த நேரத்துல கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவர் உடைஞ்சு போயிட மாட்டாரா? விருப்பம் இல்லைன்னு இப்ப சொல்றவ முன்னாலே சொல்லிருக்க வேண்டியதானே? இத்தனை பேருக்கு சபையில வச்சு அவர் தலை குடிஞ்சு நிக்க மாட்டாரா? சார், அவ ஆரம்பத்துல இருந்தே சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலையில அவ சொல்லாம விட்டுட்டா சார். என்னம்மா என்ன சொல்ற நீ? ஒரு நாள் 2 நாள் சூழ்நிலை இல்லாம போகும். இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட சூழ்நிலை அமையாம போச்சு. அம்மா, காளிங்கரையா ஒன்னும் பொண்ணுங்க விருப்பத்துக்கு எதிரானவர் கிடையாது. பொண்ணுங்க விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும்ன்றதான் அவரோட ஆசையே. பொண்ணுங்களுக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா நடத்தி வச்சிருப்பாரு. அங்கிள், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா கண்மணியோட நிலைமையில இருந்தா யாரா இருந்தாலும் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாலும் நிச்சயமா அவர் ஏத்துட்டு இருக்க மாட்டாரு. ஏப்பா, உனக்கு எத்தனை நாளா அவர் தெரியும்? அவர் பொண்ணுங்க விருப்பத்துக்கு எதிரானவர் கிடையாது. பொண்ணுங்க ஆசைப்பட்டா ஜாதி மதம் பார்க்க மாட்டாரு, ஏழை பணக்காரன்னு பார்க்க மாட்டாரு. கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அது எனக்கும் தெரியும் சார். ஏன்னா நீங்க சொன்ன எந்த காரணத்தாலையும் அந்த பையனை அவரால் நிராகரிக்க முடியாது. நீங்க சொன்ன எல்லா விஷயத்திலையும் அந்த பையன் குடும்பமும் சக்திவேலையா குடும்பத்துக்கும் சமமானவங்க தான். அந்த பையன் வேற யாரும் இல்ல சார், சக்திவேலையாவோட தங்கச்சி பையன் தினேஷ் தான். என்னப்பா சொல்ற? ஆதிரைக்கும் விஷயம் தெரியும் மாமா. அதுக்கப்புறம் ஆதிரை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத பத்தி சக்திவேல் ஐயா கிட்ட வீட்லயே பேசிடலான்னு நினைச்சோம். ஆனா அவர் ஒய்ஃப் போட்டோ முன்னாடி அவர் கோவப்பட்டதும் நாங்க அவர்கிட்ட சொல்லல. சரி, நிச்சயத்துக்கு முன்னாடி மண்டபத்துல வச்சு சொல்லிடலான்னு வந்தோம். ஆனா இப்ப அவரோட தங்கச்சி பத்தி பேசினதும் அவ்வளவு கோவப்பட்டதை பார்த்துட்டு தான் ஆதிரை எதுவும் சொல்லாம வந்துட்டாங்க. மாமா, இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்க நினைக்கிற மாதிரி தான் நாங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதே சமயம் சக்திவேல் ஐயாவும் யார் முன்னாடியும் தலை குனிய கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட இந்த விஷயத்த பேசி ஒரு நல்ல முடிவெடுக்க வைக்கணும்னு போராடிட்டு இருக்கோம். ஆனா அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல மாமா. நீங்க சொன்னா அவர் கேட்பாருன்னு தான் நானும் நம்புறேன். எப்படியாவது பேசி நீங்க தான் அவரை சம்மதிக்க வைக்கணும். ஏன்னா கண்மணி தினேஷ உயிருக்குயிரா நேசிக்கிறா மாமா. ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா விருப்பப்பட்டவனோட சேரவும் முடியாம, விருப்பமே இல்லாம ஒருத்தரோட வாழவும் முடியாம அவளோட எதிர்கால வாழ்க்கை மொத்தமும் நரகம் ஆயிடும் மாமா. அப்படி ஒரு கஷ்டத்தை அவ அனுபவிக்க வேண்டாமே. நீங்க சொல்ற மாதிரி பொண்ணோட சந்தோஷம்தான் தன்னோட சந்தோஷம்னு வாழ்ந்துட்டு இருக்க மனுஷனுக்கு அவளோட கல்யாண வாழ்க்கை அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னு தெரிஞ்சா காலம் முழுக்க அவர் குற்ற உணர்ச்சியில பரிதவிக்கிற சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்க மாமா. சார், யாருக்கும் எந்த மனஸ்தாபமும் இல்லாம நீங்க தான் சார் சுமூகமா ஒரு தீர்வு கொடுக்கணும். மா,
திருவிழா மாதிரி கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காரு. அவர் திடமான மனுஷன்தான். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவரால் தாங்கிக்க முடியாதுமா. எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காருமா. இந்த நேரத்துல போய் இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா சொன்ன ஒத்த வார்த்தையில உடஞ்சு போயிடுவாருமா. அப்பா, நமக்கு வேற வழி இல்லப்பா. கண்மணி ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணா இருக்கா. ஒருவேளை தினேஷ் கூட சேர முடியலன்னு அவ ஏதாவது விபரீத முடிவெடுக்கிற நிலைக்கு போயிடுவாப்பா. அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுப்பா. நீங்க தான்ப்பா அவர்கிட்ட பேசணும். உங்களால தான்ப்பா முடியும். கண்ணே, இந்த விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோம் முடிவெடுக்க முடியாது. நேரம் பார்த்து பக்குவமா தான் அவர்கிட்ட எடுத்து சொல்லணும். என்னதான் காரணத்தை சொன்னாலும் நிச்சயம் வரைக்கும் அந்த பொண்ணு சொல்லாம இருந்திருக்க கூடாது. ஊரு முன்னால சொன்னா அவர் தலை குனிஞ்சிருவார் கண்ணு. அதையும் நாம் பார்க்கணும். புரியுதுங்க மாமா. ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. சக்திவேல் ஐயா ஒத்துக்கிட்டாருன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மாமா. கரெக்ட் தான் சார். நீங்க கண்மணியோட லவ் விஷயத்த கொஞ்சம் நேரம் பார்த்து பேசி பாருங்களேன். சரி, நான் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். தேங்க்யூ சார்.